கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 37வது சங்கீதத்தில் கடைசி பாட்டை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். அங்கே முத்திரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 37வது அதிகாரத்துடைய கடைசி செக்ஷன் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதல்ல திறவுகோல் வசனத்தை தியானித்துக் கொள்வோம். 9வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பூமிங்கிறது இந்த பூமி கிடையாது. இந்த பூமியில் ஒரு அடி கூட நமக்கு சொந்தம் கிடையாது. இதை நம்ம விட்டுட்டு தான் போகணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் கொடுக்க போகிறார். அந்த புதிய வானமும் புதிய பூமி சுதந்திரித்து கொள்ள போகிறோம். முதல் திறவுகோல் வார்த்தை உங்களுக்கு காணிச்சிட்டேன். 9வது வசனம். அடுத்து பாருங்கள், 11வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுங்கிற ஒரு கஷ்டமான காரியம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அவருடைய டைமிங்கில் அதை கொடுப்பார். ரைட். நம்பர் 2 பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய குணம் மாறணும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். இது 2வது காமிச்சவங்களுக்கு. 3வது பாருங்கள், 22வது வசனம் பாருங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுத்தம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கணும். வந்தானா நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும். 22. 29 பாருங்கள், நீதிமான் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும்னாலே நித்தியம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். 29 நீதிமான். அது எப்படி நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால். 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து. நம்பர் 1, அவருடைய வழிகளை கைக்கொள். இது நித்தியத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொண்டு அவர் உன்னை உயர்த்துவார். ரைட். இதெல்லாமே இப்போ சுதந்திரிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். இது நடந்த சம்பவம் கிடையாது, ஒரு கற்பனை கதை. ஆனால் அந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அது சுதந்திரத்துனா என்னென்னு தெரியும். ஒரு தீவு இருந்துச்சுங்க. அந்த தீவு ரொம்ப அழகான தீவு. அதில் ஏகப்பட்ட இயற்கை செல்வங்கள் இருக்குது. பக்கத்தில் 2 தேசங்கள் இருக்குது. அந்த 2 தேசத்துக்கு நடுவில் தான் இந்த தீவு இருக்குது. அந்த 2 தேசத்தில் உள்ள ராஜாக்களும் சொல்கிறாங்க, இது எங்களுக்கு சொந்தம்
இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. 2 ராஜாவும் சொல்கிறாங்க இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி. அப்போ கடைசியில் ஒரு போட்டி ஒன்று வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது என்ன போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல 2 ராஜாக்களும் 2 போட்டில், இவர் ஒரு போட்டில் இருந்துக்கணும், அவர் ஒரு போட்டில் வச்சுக்கணும். இவருக்கு 10 பேர், பிரைஸ்லார் மகேஷ், 2 பேருக்கும் இவருக்கு 10 போட்டை ஓட்டுறவங்க, இவருக்கு 10 போட்டை ஓட்டுறவங்க. அட் அ டைம் கிளம்பணும். கண்டிஷன் ஒன்று தான். யாருடைய கை, நல்லா கேட்டுக்கோங்க, யாருடைய கை அந்த தீவை தொடுதோ அவங்களுக்கு தான் அந்த தீவு சொந்தம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. 2 ராஜான்னு சொல்கிறாங்க என் கை தான் அங்கே தொடும், இவர்னு சொல்கிறார். அவர் சொல்லலை என் கை தான் அங்கே போய் தொடுங்கிறார். அப்போ அந்த தீவு எவ்வளோ அழகான தீவுனானா 2 பேருக்கும் விடுறதுக்கு மனசு கிடையாது. ரைட், ஒரு பர்டிகுலர் டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உள்ளே ஏறியாச்சு. 2 பேருடைய போட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுனா இவங்க உயிரை கொடுத்து ஓட்டுறாங்க, அந்த ராஜாவுடைய ஆளுங்க உயிரை கொடுத்து ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க போகிற ஸ்பீடில் ராஜாவுடைய கை அந்த திரையில் தொட்டானா அந்த இடம் சொந்தம். இப்போ என்ன ஆகுது, 2 போட்டு ஈக்குவலாக போயிட்டுருக்குதுல, அதில் ஒரு போட்டு கொஞ்சம் முந்த ஆரம்பிக்குது, கொஞ்சம் முந்துது, இன்னும் கொஞ்சம் முந்துது. இவர் டென்ஷன் ஆனார் இந்த ராஜா, இன்னும் வேகமாக போடுவாங்கிறான். அவங்க இவனை தான் ஓட்டுவாங்க, இப்படி தானே ஓட்ட முடியும், வேறு என்ன செய்ய முடியும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது. இவர் டென்ஷன் ஆகிறாரு, என்னடா இவன் முந்துறான், இவன் போய் இறங்கிடணும் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் அந்த தாரா கிட்ட வரும்போது அந்த ஆள் போட்டு முன்னாடி போகுதுன்னு கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தோற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. உடனே இவர் என்ன செஞ்சார்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் பெரிய ராஜா கத்தி இருக்குமா இருக்காதா, ராஜா கத்தியில் இருக்க மாட்டார், பெரிய கத்தி எடுத்து அவர் கையை ஒரு வெட்டினார். லெஃப்ட் ஹேண்டை வெட்டி இதை பிடிச்சி தூக்கி எறிகிறாரு. அவன் தரையில் உழுகிறதுக்கு முன்னாடி இந்த கை போய் அந்த தரையில் விழுந்துருச்சு. இப்போ யாருக்கு யார் அதை சுதந்திரத்து கொள்ள போகிறார்கள், அது அங்கே தான் இருக்குது. யார் உரிமை பாராட்டுகிறார்கள், யார் அதுக்கு சொந்தமாக மாறி தான் இது. இப்போ இவருக்கு ஒரு கை போச்சா, போச்சு. திரும்ப கை முளைக்குமா, முளைக்காது. ஆனால் அவருக்கு ஒரே நோக்கம், கை போனாலும் பரவாயில்ல. நீங்கள் கையை விடுறதுக்கு மனசாக இருக்கும், உங்களுக்கு விட மாட்டீங்க. இல்லை எனக்கு கை தான் முக்கியம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ராஜாக்கு இல்லை, எனக்கு அந்த இடம் வேணும், இதுதான் சுதந்திரத்து கொள்ளுகிறது. சைட். இப்போ நான் உங்களுக்கு திருவள்ளுவர் வார்த்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம 26வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 26. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறது, யாருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய சந்ததி. இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என் மனைவி ஒரு வருத்தமான ஒரு செய்தியை சொன்னான். டாக்டர் புத்துடு அப்படின்னு ஒருத்தர் என்னோட ஆர்த்தோ பண்ணினார், எம்பிபிஎஸ் வேறு எங்கேயோ ஆந்திராவில் பண்ணவர். நானும் அவரும் 2 வருஷம் ஒன்றா படித்தோம். இன்றைக்கி அவருடைய சொந்தக்காரர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு எனக்கு ஒரு அவருக்கு ஒரு வந்துச்சு. அந்த மகளுக்கு 7 வயசில் ஒரு பையன். இன்றைக்கி காலையில் அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. மகளும் அந்த 7 வயசு பையனும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இதை நான் கேட்கும்போது ரொம்ப உடஞ்சிட்டேன் நான். என்னப்பா இது, ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தாங்க. அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் மகள். ஆனால் நான் யோசிச்சுட்டு என் மனைவிட்ட சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணு அது ஒரு டாக்டர். நல்லா கேட்டுக்கோங்க, 7 வருஷத்தில் உள்ள பையனை கொல்றதுக்கு மனசு வருமா வராதா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு கணவன்கிட்ட எவ்வளவோ பாடு அனுபவிச்சு இல்லை இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுங்கிற நிலைமையில் அவள் சூசைட் பண்ணிட்டா, பிள்ளையும் கொண்டுட்டா. இப்போ பாருங்கள், இந்த சந்ததி அப்படியே என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் ஆர்த்தோ பண்ணும்போது நானும் அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இந்த வசனத்தை பாருங்கள், என்ன ஒரு நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பாருங்கள். வசனம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நித்தியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 27, தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஒன்றை விடணும் ஒன்றை செய்யணும் அப்படின்றது போது நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கலாம். ரோமர் 8:1.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம். நம்முடைய சுபாவமே பாவம் செய்கிற சுபாவம். நல்லா கேட்டுக்கோங்க, பாவம் செய்கிற சுபாவத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி அருப்புக்கோட்டையில் ஆல் நைட் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த ப்ரேயர் கண்டக்ட் பண்ண போயிருந்தப்போ மெசேஜ் கொடுக்குற போது அதில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளிருந்து +2 படிக்கிற பிள்ளைகள் வேறு அங்கே இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே யார் பொய் சொல்ல தெரியாதவங்க எங்கே இருக்கீங்களா? எனக்கு ஒரு 2 பிள்ளைங்க கை தூக்கி, நான் பொய் சொல்ல மாட்டேன் சார்னு சொல்லி, நான் அதிலே பொய் சொல்லிட்டேன்ட்டு. அடுத்து நான் கேட்டேன், உங்கள் அம்மா அப்பாவை ஏமாற்ற தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியும். அப்போ இதெல்லாம் எதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க ஒரு மனிதராக பிறந்தனால அந்த சுபாவம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அவங்களுக்கு புரியாது. ஆனால் பொய் சொல்கிறதுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை. அதனால தான் நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பாவம் செய்வதால் பாவிகள் கிடையாது. ஒரு மீன் குட்டிக்கு நீந்துறதுக்கு யார் சொல்லித்தரணும்? இப்போ எனக்கு நீந்த தெரியாது, என்னை தண்ணியில் விட்டாங்கன்னு செத்து போயிருவேன். நான் எனக்கு நீந்த தெரியாது. ஆனால் நான் பிறக்கும்போது ஒரு மீனாக பிறந்திருந்தா எனக்கு எனக்கு தெரியும். நான் நீந்துறது என்னுடைய சுபாவமாக இருக்கும். ஒரு நல்ல பாம்பு இருக்குது, நான் நல்ல பாம்புவை மடியில் படுக்க வச்சுட்டு அதுவே ரொம்ப நல்ல பாம்பில் எவ்வளோ கொத்தனா நம்ம செத்து போயிடும். ஆனால் ஒரு பூனையை பாருங்கள், அப்படியே நம்ம முன்னாடி வரும், ஒரு உடம்பை ஒரு தேய்க்கும், மியாவுன்னு ஒரு சவுண்டு போடும். அது நம்மளை கொத்த தெரியாது. யாருன்னா அது ஒரு பூனை. அதுபோல் நம்மளை ஆண்டவர் நிச்சயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 27, தீமையை விட்டு விலகு, நன்மையை செய் என்றிருக்கணும். அதற்கு 8வது அதிகாரம் ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல், மாமிசத்திற்கு நோ சொல்லணும், ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. முத்துமுருகன் பிரைசலார். என்றைக்கு நமக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாதோ, கவி சிஸ்டர் பிரைசலார், வாணி பாப்பா பார்க்குறேன், வெரி குட், சந்தோஷம். ரைட். 28வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 37:28, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். இந்த நியாயத்தை விரும்புகிறவர்ங்கிறது முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. பிதாவாகிய தேவன் நியாயத்தை விரும்புகிறார், அவர் நீதியின் தேவன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு பாவியை அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. பாவியை அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த பாவி தண்டனை அடைந்து தான் ஆகணும். எனக்கு அந்த காலத்தில் ஒரு கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரஃபாக தான் தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். ஆனால் கான்செப்ட் அப்படி நான் சொல்லிடுறேன். அவர் மகன் ஒரு ரதத்தை ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு மாடை அடித்து கொண்டுட்டான், மாட்டுடைய பிள்ளைய. இந்த மாடு போய் பெல் அடிக்குது, நீதி எங்களுக்கு கொடுங்க, ஓ மகன் என்ன செஞ்சிட்டான், என் பிள்ளைய கொண்டுட்டான்னு சொல்லி. அப்போ இவர் தன்னுடைய தொடையை வெட்டி வெயிட் பண்ணி, அதில் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ அந்த ராஜாவால் மகனுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியலை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம பாவிகள், நமக்கு வர தண்டனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வந்துருச்சு. அதனால தான் இங்கே பாருங்கள், அவர் நீதியை நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்களை என்றென்றும் காப்பார்கள். துன்மார்க்கர் சந்ததியோ அறுப்புண்டு போகும். துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும் அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போயிடுறேன். துன்மார்க்கர் நான் உங்களுக்கு சொன்னேன், சந்ததி அவங்களால பார்க்க முடியாது. அதாங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 35வது வசனம் இருக்க, கொடிய பலவந்தான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தன் நிலத்திலே முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினான், அவனை காணவில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை, ஷமி சிஸ்டர் பிரைசலார், நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கதை சொன்னேன், அது நடந்த சம்பவம் கிடையாது. ஆனால் அது சுதந்திரித்துக் கொள்வது, அந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த செய்தி புரியும். இந்த கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கன் ஒரு பெரிய ஒரு தாத்தான்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை அவர் கையில் வச்சுருந்தார். ஸ்கூல் அவர் கையில் இருந்துச்சு, காலேஜ் அவர் கையில் இருந்துச்சு, எல்லாமே அவர் கையில் இருந்துச்சு. அப்படி ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன்,
எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஒரு பின்ன சொத்து இருந்தாலும் இந்த ஆள் அடிச்சு வாங்கிடுவார். அந்தளவு ஒரு பவர்ஃபுல் மேன். அவர் அந்த காலத்துலேருந்தே சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார். சிகரெட் குடிச்சிட்டே இருந்ததுனால அவருடைய லங்ஸ் எல்லாமே கெட்டு போச்சு. அதில் நுரையீரலெல்லாம் கெட்டு போய் ஒரு மாதிரி அவரால் நடந்தால் இளைக்கும். அவருக்கு ஒரு 10 அடி நடந்தால் இளைக்கும். அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனார். கடைசியில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒரு ஸ்டீராய்டுன்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஸ்டீராய்டுங்கிற ஒரு மருந்து போடும்போது தான் அவங்களுக்கு அந்த இழப்பு குறையும். அந்த ஸ்டீராய்டு டோஸை கடைசியில் அவர் பாம்பேயில் போய் அங்கே ஒரு காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றார். காஸ்ட்லின்னா அதை விட காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலாக பார்க்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகும். நீங்கள் வர 2 லட்சம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அவருக்கு ஒரு பேக்கெட் மணி மாதிரி 2 லட்சங்கிறது நான் சொல்கிறது. கடைசியில் போனால் அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீராய்டு லெவலில் கூட்டினனால அவருக்கு நல்லா மூச்செல்லாம் ஃப்ரீயாக விட முடியுது. நல்லா வேலையெல்லாம் பார்க்குறாரு. நல்லா இருந்தார். இப்போ ஒரு கெட்ட நேரம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் துன்மார்க்கன்னு அவர் அழியிறது. அவர் என்ன நினச்சார்னா, அவருக்கு எதிரிகள் நிறையா இருந்துட்டாங்க. எதிரிகள் அவரை அட்டாக் பண்ணிடுவாங்கட்டு அவர் வீட்டில் தான் இருப்பார். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ஆஃபீஸ் கூட போக மாட்டார். எல்லாமே இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபோன்லேயே அவர் பிஏ வச்சுருப்பார். அந்த பிஏ சொல்லுவார், அவங்க எல்லாம் கரெக்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை இங்கிலாண்டில் படித்த ஒரு டாக்டரம்மா மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல். இவர்கிட்ட யாரோ சொன்னாங்க, சார் நீங்கள் பாம்பே போகிறதுக்கு இவங்க இங்கிலாண்டில் படித்தவங்க, இவங்ககிட்ட போனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி. இவரும் பார்த்தாரு, என்னடா இங்கிலாண்டு நம்ம போகிறதுக்கு இங்கிலாண்டில் படித்த டாக்டரம்மா வந்திருக்காங்கன்னா. அங்கே போன உடனே அந்த டாக்டரம்மா மருந்தை பார்த்துட்டு, இந்த ஸ்டீராய்டை நீங்கள் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா உங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும்னு சொல்லி. உண்மைதான், அந்த அம்மா சொன்னதை நான் பொய் சொல்லலை. ஆனால் இவருக்கு அதான் உயிர் நாடி. இந்த அம்மா அந்த உயிர் நாடியை விட்டுட்டு பல காரியங்களை யோசிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீராய்டை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டின உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஈச்சிங் ஊரல் வர ஆரம்பிச்சிருச்சு. மூச்சோட கஷ்டப்படுறாரு. அந்த அம்மா சுரேஷ் ராமச்சந்திரன் பிரதர் வாஸ் ஹிந்து எஸ் டெஸ்ட் பண்ணி வாசி ஏயா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த செய்தியை நீங்கள் கேட்க, சுரேஷ் ராமச்சந்திரன் நீங்கள் யூடியூப்பில் அடித்து அப்படியே சாட்சி அடிங்க. எப்படி ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை தொடுறாரு. அவங்க அம்மாவுடைய தொட்டதெல்லாம் தம்பி கேட்டு பண்ணியிருக்காங்க, அம்மா எப்படி ஆண்டவர் தொட்டார்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம ஆண்டவர் எப்படி ஒரு சிங்கிள் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறாரு சொல்லி. வெரி குட். நீ கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமச்சந்திரன், சுரேஷ் ராமச்சந்திரன். ரைட். அப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் கூடிகிட்டே இருக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தெரியலைன்னா, இந்த ஸ்டீராய்டை நம்ம நிப்பாட்டினால தான் இவ்வளோ பிரச்சனை தெரியல. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான உடனே அவசரமாக ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி சென்னையில் இருக்கிற அப்போலோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் அவர் உள்ளே போகிறார். எங்கே ஹாஸ்பிட்டலில் அவர் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணுறாங்க. ஃபவுண்ட் டெட். மதுரையில் ஃப்ளைட்டில் ஏற்றும் போது உயிரோடு இருந்தார். ஃப்ளைட்டில் இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியாது. இறங்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டும்போது டெட் பாடி. துன்மார்க்கன்னா எனக்கு அவரை பற்றி சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, ரவுடி கொண்டு வாங்கன்னு நினச்சார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு டாக்டரை வச்சுருந்தார். அதனால தான் அந்த வசனத்தை பாருங்கள். கொடிய 35வது வசனத்தை வாசிக்கிறேன். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாக இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். தேடுங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. நம்ம யாரை பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, 29 பார்ப்போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு. நீதிமான்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாசிப்போமா? ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நல்லா கேட்டுக்கணும், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரைட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். நீதிமான் ஆக்கப்படுறதுனா என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லேன். ஒரு டிரைவர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர், ரொம்ப நல்ல மனிதன். பல இடங்கள் அவர் பேர் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு அவருக்கு. அவர் முனிசிபல் எலெக்ஷனில் நிற்கிறார். நின்ன உடனே
அதில் நல்லா வீடு லேப்ஸில் ஜெயிச்சிட்டு அவரை அடுத்த எலெக்ஷன் என்னென்னா அவரை முனிசிபல் சேர்மனாக மாற்றிடுறாங்க. சேர்மனாக அந்த எலெக்ஷன்லேயும் அவர் ஜெயிச்சு அவருக்கு சேர்மன் பதவி கிடைக்குது. இப்போ இவர் எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோவில் உட்காந்து அந்த காக்கி சட்டையை போட்டு உட்காந்துருக்கணுமா, இல்லை முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய் அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே உட்காரணுமா? இப்போ இவர் சொல்கிறாரு, ஐயா நான்லாம் சேர்மன்லாம் கிடையாது ஐயா, நான் சாதாரண ஆட்டோ ஓட்டுறேன். இங்கே பாருங்கள் ஆட்டோ, ஏன் ஆட்டோ இந்த பாருங்கள், இது ஏன் கோட்டு, இந்த காக்கி சட்டில் போட்டு தான் நான் இவ்வளோ நாள் நான் ஓட்டிட்டேன். என்னமோ எலெக்ஷனில் என்ன உண்மை தான், ஆனால் நான்லாம் நோ 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 அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அந்த ப்ரொமோஷனை அதனால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதுபோல் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்கிறார்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆக்கப்படுறதுனா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆக்கப்படுறதுனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ 2 வகையான டாக்டர் இருக்காங்க, சரியாங்க? அம்மா ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் டாக்டர்னு போடுவாங்க, அவங்க டாக்டர் ஆக்கப்படுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சிலர் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் போய் சேர்ந்து அந்த 5 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 1 வருஷம் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணணும், அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். எங்களுக்கு நாங்கள் குல்பர்கா மெடிக்கல் காலேஜில் நான் படித்தேன். தார்வார் அப்படின்னு ஒரு ஊர், அது கர்நாடகாவில் இருக்குது. அங்கே தான் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ நான் என்னுடைய எம்பிபிஎஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போன உடனே இவ்வளோ கொண்டு ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த யூனிவர்சிட்டியில் போய் கொடு, நீ போனாலே அவனுக்கு சொல்லுவாங்க எங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போனேன். போய் யூனிவர்சிட்டிக்கு போன உடனே அங்கே குல்பர்கா அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த பேப்பர் நீட்டு அந்த ஆள் இப்படி பார்த்தாரு, பாஸ் ஆகிட்டியா நீ, ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சிட்டியா அப்படின்னு 2 வார்த்தை கன்னடாவில் பேசினார். பாதி புரியல எனக்கு. அதை வாங்கி அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரை கொடுத்தாரு, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. அதில் மேலே எழுதிருந்துச்சு தார்வார் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டட்னு சொல்லி பாயிண்ட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பிரிண்டடு தான், நம்ம ஒன்றும் எழுதலை, சைன் பண்ணி பாட்டி கொடுத்துட்டாங்க. இதை நான் எடுத்துகிட்டு நான் எங்கே போண்டி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் இந்த பேப்பரை கொடுக்குறேன். எந்த பேப்பரை? தார்வார் யூனிவர்சிட்டிலேருந்து. அங்கே வந்து நீ குல்பர்கா ஸ்டூடெண்ட்டானா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, 36649. இது என்னுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர். இந்த நம்பர் இருந்தால் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ போலி டாக்டருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்ன? அந்த போலி டாக்டர் நான் சொல்ல மாட்டேன், அவங்களாம் டாக்டர் ஆக்கப்படுறாங்க. நான் சொன்னாப்பில் கருணாநிதி, இன்னும் அநேகர் நீங்கள் பார்க்கலாம். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய ஊழியக்காரர்கள் டாக்டர் ஆகிறாங்க. ஆனால் அவங்க டாக்டர் ஆக்கப்படுறாங்க. அதனால தாங்க பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கவனமாக கேளுங்க. இவ்விதமாய் நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் தேவன் சமர்த்தம். விசுவாசம் நமக்கு தேவை, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள் 9வது வசனம் பாருங்கள். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இதாங்க ஒன்று, விசுவாசம் தேவை. அடுத்து ரத்தம் நம்மளை நீதிமானாக மாற்றிடுச்சு, நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி நீதிமான்கள் ஆக்கப்பட்டுருச்சு. இது நமக்கு தேவை. அடுத்து பாருங்கள் 9வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போகிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சொன்னார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், தம்பி எழுதிக்கோயா. இது ஒரு எபிரேய வார்த்தை, கவாக் அப்படின்னு ஒரு வார்த்தை, காத்திருக்குது. KAWAH, KAWAH, கவாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு வெயிட். என்னது? வெயிட். இந்த வெயிட்ங்கிறத நான் உங்களுக்கு அது என்ன, அதனுடைய ஆழமான காரியங்கிறத நம்ம காட்ட போகிறீங்க. கவாக்ங்கிறது ஆழமான வார்த்தையுடைய அர்த்தம். ரூத் 3வது அதிகாரம் தம்பி கரெக்டாக போட்டிருக்கேன். ரூத் 3:18. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டியின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு. அடைக்கலங்கிறது வெயிட். தம்பி பாப்பா கரெக்டாக போட்டிருக்கோமா? வாணி நல்லா கேட்டுக்கோங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு. செய்கைங்கிறது நம்ம இப்போ நான் உங்களுக்கு நிறையா காரியம் சொன்னேன்.
இது 4வது செய்தி கடைசியாக இன்றைக்கி முடிக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சா அந்த செய்கைக்கு தக்க பலன்கிறது என்ன உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டியின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இப்போ நம்ம பார்க்குற புதிய வானம் புதிய பூமிங்கிறது நிறைவான பலன். அந்த நிறைவான பலனை ஆண்டவர் யார் கொடுப்பார்? நமக்கு கொடுப்பார். ரைட். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 37வது வசனத்தில் பாருங்கள், நீ உத்தமனை நோக்கி சிறுமையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். முடிவு சமாதானம். முடிவு சமாதானம்னா உலகத்தில் பாண்டி டிரைவர் பிரைஸ்லார் அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரத்தான் செய்யுங்க. இந்த முடிவு சமாதானமாக வந்த ஒரு நபர் அவங்களுக்கு காட்டுறேன். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். ஆண்டோடைய சர்டிஃபிகேட் பாருங்கள். ஊத் தேசத்திலே யோபு என பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனா இருந்தான். பிரதர் ஆர் ஸ்டான்லி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாண்டி டிரைவர் நிறையா அவருடைய செய்திகள்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பார். என்னுடைய இன்றைக்கி இருக்கிற பேசிக் நாலேஜ் எல்லாமே அவருடைய டீச்சிங்கில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த யோபு புஸ்தகத்துக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வைக்கணும். என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பெரிய யானைகள் ஒன்றுக்கு ஒன்று உங்கிறதுக்கு தான் சண்டை போடுதான். கீழே ஒரு சின்ன ஒரு புழு இருக்கான். அந்த புழு தான் அதுக்கு 2 இது கொஞ்ச நேரம் இதனுடைய மிதி கிடைக்குதான் அதனுடைய மிதி கிடைக்குது. 2 பேரும் மிதிக்கிறாங்களாம். அந்த புழு பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யோபு புரியுமா. ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான யானை யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனா, இன்னொரு ஜெய்ஜாண்டிக்கான யானை யாருன்னா பிசாசா. 2 பேரும் போடுற மிதியில் யார் சிக்கிட்டு இருக்கா? யோபு ஒரு புழு மாதிரி கீழே கிடக்கிறாரு. யோபுக்கு தெரியுது நம்ம அடி வாங்குறோன்னு தெரியுது, அதே நேரத்தில் ஆண்டவர் பாதுகாக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த கஷ்டத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக முடிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் இழந்துட்டாரா இல்லையா? இழந்து இருக்கும்போது யோபு என்ன அவருடைய வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1வது அதிகாரம் 21வது வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திலே திரும்புவேன். இதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தைங்க. நிர்வாணியாய் நம்ம அந்த உலகத்துக்கு வந்தவங்க அக்செப்ட் பண்ணி அது பிரச்சனையே இல்லை, அது ஒன்று. ஆனால் செகண்ட் பார்ட்டை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு கேட்டால், நிர்வாணியாய் என் கர்த்தரிடத்திலே திரும்புவேன். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். அதுக்குரிய ரிவார்டை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எப்படி கொடுக்குறாருங்கிறத நான் உங்களுக்கு வசனத்தில் காட்டுறேன். சரியாங்க? நம்ம எம்டி ஹேண்டாக போகிறது கிடையாது. வாசிப்போமா. வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்துதல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்தே ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. மரிக்கும் பொழுது நீங்கள் எப்படி மரிக்கணும்? கர்த்தருக்குள் மரிக்கணும். நான் என்னுடைய மருமகன் யாருன்னா என்னுடைய தங்கச்சி பையன், நல்லா சிவகாசியில் டாக்டர், சிவகாசியில் இருக்கார். பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாரு. இங்கிலாண்டில் படித்தவர். என்னுடைய சீசன் தம்பிகிட்ட நான் சொல்லியிருக்கேன், மாமா இறந்த உடனே என்னுடைய கல்லறையில் என்ன எழுதணுங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய கல்லறையில் என்ன எழுதணும், ஏன்னா நான் இறந்துறதுனால என்னால் எழுத முடியாது. ஆனால் மேட்ரு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் இந்த பூமிக்கு வரும்பொழுது என்னுடைய சொத்துக்களை நான் பல இதை நான் செலவழிச்சிட்டேன். நம்பர் 1. 2வது, என் மீதி வச்சுருக்கிற சொத்து என் பிள்ளைகளுக்கு போகும். அதில் கஷ்டம் இருக்கா? நான் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நான் செலவழிச்சிருக்கேன். 1. 2வது, மீதி சொத்தை என் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறேன். ஆனால் நான் ஆண்டவருக்காக ஓடின காரியங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். 3 பாயிண்ட் செலவழிச்சிட்டேன், மீதி பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் ஆண்டவருக்காக நான் என்னென்னலாம் ஊழியம் செய்தேனோ அது மாத்திரம் பரலோகத்துக்கு போயிடுச்சுங்கிறது எழுத சொல்லியிருக்கேன். பாருங்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அந்த கூட போகிற இல்லை என்ன, அது திரும்ப எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்துதல் 22:12, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். பார்த்தீங்களா? நிர்வாணியாக வந்தவங்க இது உண்மை.
ஆனால் நிர்வாணியாக திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரிவார்டு கொடுப்பார். இந்த ரிவார்டில் பெரிய ரிவார்டு என்னென்னா நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 29வது வசனம் பாருங்கள். நீதிமான் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாகப்படும். என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 3:7 வாசிப்போம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கும் பொழுது வெள்ளத்தை யூஸ் பண்ணார். தண்ணீர் தான் செஞ்சது, அழிச்சிச்சு நோவா காலத்தில். ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன? எதுக்கு அர்த்தம் கேட்குறியா? சரி, நான் சொல்கிறேன் என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறியான பாரு, இல்லைன்னா பார்ப்பான். அதுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன். அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரைட், பாண்டிக்கு வசனத்தை காமிக்கிறேன், அப்போ தான் பாண்டிக்கு புரியும். வாசிப்போமா? ஆதியாகமம் எடுத்துக்கோயா. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 10 வாசிப்போம். எடுத்துக்கிட்டே ஆதியாகமம் 9:10. உங்களோடு பிழையில் இருக்கிற புறப்பட்ட எல்லாத்தையும் 11. இனி மாமிசமானவைகள்லாம் ஜல பிரளயத்தினாலே சங்கரிக்கப்பதில்லை. இதான் பாண்டி, நல்லா கவனமாக வாசிக்கோயா. என்ன அர்த்தம்னு சொன்னேன். இதை ஆண்டவர் எதால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா தண்ணீரால் அழிக்க மாட்டேங்கிறார். என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் அன்றையும் தேவன். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அடையாளம் வைக்கிறேன், நித்திய அடையாளம். என் வில்லை, வானவில்லை பூமியின் மேல் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கிறது. அந்த வில் வச்சிருக்கிறாரு. அதனால் என்ன செய்ய மாட்டார்? தண்ணியால் அழிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் எதால் அழிக்குவார்? அக்னி. அதனால தான் இப்போ பாரியா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி அந்த வார்த்தையினாலே அக்னி கிரையாக வைக்கப்படுது. தேவ பக்தி இல்லாதவர்கள், நல்லா கேட்டுக்கோங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் வரை இது காக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும் காத்துட்ருக்கார். பாண்டி டிரைவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வீட்டில் வேலைக்கு வரும்பொழுது இவ்வளோ பெரிய பட்டா போட்டிருப்பார். பட்டா பார்த்திங்கன்னா அந்த நெத்தி ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு. ஆனால் இப்போ அவர் பைபிளை தூக்கிட்டார், ஞானசனம் எடுத்துட்டார். அப்படி ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சி. எனக்கெல்லாம் அது பெரிய ஒரு கிருபைங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தம்பி என் கூட என் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது, கூட்டிகிட்டு வர வேண்டியது. நான் எங்கே போனாலும் அவர் என்ன செய்வார்? என் கூட வருவார். நாங்கள் கடைசியாக 7000 பண்ண போயிருந்தோம். 30ஆம் தேதி போன வருஷம் கடைசி செய்தி கொடுக்கறதுக்கு நானும் பாண்டி டிரைவரும் போயிருந்தோம். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இதே இது ஒரு விக்கிரத்தோடு இருக்கிற ஒருத்தர் என் கூட வந்தார்னா அவங்களுக்கு என்னோட போகிறது அவங்களுக்கு உள் மனசு பிடிக்காது. என்னையா இருந்தாலும் இப்படி கோயிலாக சுற்றிட்டு இருக்கான்னு அவங்க செய்வாங்க. இப்போ எல்லோரும் முன்னாடி அவர் உட்காந்து வசனத்தை எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருனா விலகணும். அடுத்து பாருங்கள் 10வது வசனத்தை 9வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாராமல் ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டி நீடிப்படும். இன்றைக்கி ஆண்டவர் ஏன் டிலே பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஆசை என்னென்னா நம்ம எல்லோரும் மனம் திரும்பணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 2000க்கு முன்னாடி கவனமாக கேளுங்க, 2000க்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருந்தாருன்னா உறுதியாக என்னை கை விட்டு போயிருப்பார். நான் அப்படி அருகே ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிலரை ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டவர்களை வழி நடத்துகிறேன். அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் இன்னும் டிலே பண்ணுறாருன்னா அதுக்கு இது ஒரு காரணங்க. அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகம் போய் 2021வது வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் ஆண்டோடைய பார்வைக்கு 2 நாள் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி அப்போ புரியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணன் இருக்கார், அவரை துபாய் அனுப்புகிறீங்க. துபாய் எதுக்குங்க அனுப்பாங்க? சுற்றி பார்க்குறதுக்கா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பல லட்சங்கள் நீங்கள் செலவழிக்கிறீங்க. அவருக்கு ஜாப் வாங்கியாச்சு, போகிறாரு. போயிட்டு 2வது நாள்
இங்கே திரும்ப வந்துட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், வருத்தமாக இருக்குமா? வருத்தமாக இருக்கும். இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டேன், நீ இன்னும் அதுக்குள்ளே வந்துட்ட, போய் சம்பாதிக்கலையா அப்படின்னு சோகமாக இருப்பீங்க. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பார்வையின்படி போய் 2 நாள் தான் ஆகுது. 2 நாள்னால இப்போ உடனே வரமாட்டார். இன்னும் கொஞ்சம் பேர் மனம் திரும்பணும், அது வேறு காத்துட்ருக்காரு. சரி, அடுத்து பாருங்கள், 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று ஆளும். இந்த வானங்களை தான் நம்ம பார்க்குறோம். இருபத்தி 8வது வசனம் பாருங்கள். 37வது அதிகாரம் 29. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கு வாசம் வருவார்கள். அப்போ இப்போ இருக்கிற வானமும் பூமியும் ஆண்டவர் அழிச்சிருவார். ஏன் இந்த பூமியை அழிக்கப் போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாத்தானுடைய கரத்தில் இருக்குதுங்க. அதனால் இதை அழிக்கணும். வானத்தில் அந்தகார வல்லமைகள் எபேசியர் 6வது அதிகாரத்தில் அது இருக்குது. அதனால் இதை அழிச்சிட்டு தான் ஆண்டவர் புதுசாக உருவாக்க போகிறார். இப்படி இருக்க அழிந்து போகிறவர்களாம் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடு இருக்கணும். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே, இந்த 37வது அதிகாரத்தில் உள்ள வாக்கு தத்தம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சுதந்திரத்து கொள்ள போகிறார்கள், சுதந்திரத்து கொள்ள போகிற அது இது. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும். நீதி வாசமாயிருக்கும் அப்படின்னா என்ன? இதுதான் முக்கியமான காரியம். தயவுசெய்து நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. வாசிப்போமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஒரு கமா இருக்குது. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுதான் தேவ நீதி. தேவ நீதி என்றால் என்ன சொல்கிறேன், எல்லாம் எழுதிக்கோங்க. பலமுறை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த அவசியம் எழுதிக்கோங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல் நம்மையும் பாவமே செய்யாதவராக நிற்பது தேவநீதி. லார்ட் செகண்ட் கமிங் சைன் ஹவு வில் பி அப்பியர் இன் த எர்த். ரைட், நான் சொல்ல போகிறேன் உனக்கு. நீ இந்த இதை எழுதிக்கிட்டே ஆகும். நீ பலமுறை எழுதியிருப்ப, அதனால் உனக்கு தேவை இருந்தாலும் திரும்ப எழுது, தப்பே கிடையாது. நீதி வாசமாக இருக்கும் புதிய வானம் புதிய பூமிங்கிறதுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். நீதி, அந்த நீதினா என்னென்னா தேவ நீதி. இந்த இதில் 2 காரியம் இருக்குது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல் நாமும் பாவமே செய்யாதவராக நிற்கிறது தேவநீதி. அதுக்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்க, கமகந்த பக்கம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ பாருங்கள், ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன். நோட்ஸ் சரியா உங்களுக்கு இருக்குது. இந்த நோட்ஸை நான் தீ வச்சு எரிச்சிறேன். இப்போ அது நோட்ஸாக இருக்குமா, சாம்பலாக மாறிடுமா? சாம்பலாக மாறிடும். அதுபோல் சிலுவையில் தொங்கிக்கு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபமாக மாற்றப்பட்டார். ரைட். செகண்ட் கம்மிங் சைன் ஹவ் வில் அப்பியர் இன் த எர்த். 2வது வருகையை குறித்து சைன், இது யார் கேட்டான்னா நீ கேட்குற இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் இதே தான். 2வது வருகையில் என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ரைட், அதை நான் உனக்கு காட்டுறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில் உனக்கு பதில் இருக்குது. செகண்ட் கம்மிங் சைன், 2வது வருகையில் அடையாளம். நீ கேட்ட இதே கேள்வியை சீஷர்கள் கேட்குறாங்க. 3வது வசனம் மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையிலே சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்கள். தம்பி, நீ கேட்ட கரெக்டாக கேள்வி. இதே கேள்வியா வேறு கேள்வியா? இந்த கேள்வியை தான் நீ கேட்குற. ஆனால் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ வரிசையாக ஒன்றா சொல்ல, யுத்தத்தை பார்ப்பீங்க, யுத்தத்தின் செய்தி வரும், ஆனால் முடிவு வராதோ, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காரு. கடைசியில் பாருங்கள், 14வது வசனம் வாசி. அங்கே தான் ஆன்சர் இருக்குது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதுதான் அடையாளம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படுது. இது எப்படி அறிவிக்கப்பட்டுருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். என்னுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு என்கிட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரொம்ப வைராக்கியமாக இருப்பாள். அப்படி ஒரு பல இடங்களில் செய்தி சொல்லுவாள்.
காலையில் 7 மணி ஊழியம் அந்த பொண்ணு தான் மேக்ஸிமம் சொல்லுவாள். நல்ல ஒரு வாலிப பிள்ளை. அவள் அச்சங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வர. அச்சங்குளங்கிறது ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அது அந்த ஊருக்கு 2 தான் பஸ்ஸே போகும். அவள் அன்றைக்கி சொல்கிறா, சார் எங்கள் ஊரில் ஒரு வீட்டு வழியாக நான் போகிறேன் சார், கலைஞர் கருணாநிதி ஃப்ரீயாக ஒரு டிவி கொடுத்துருக்காரு. சரியாங்க. அந்த டிவியில் அந்த வீட்டிலேருந்து பிளஸ்ஸிங் டிவியிலேருந்து நியூஸ் அந்த அந்த மெசேஜை அங்கெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அருமையாக ஃப்ரீயாக டிவி கொடுக்க போய் அவங்க என்ன பார்த்துட்ருக்காங்க பாருங்க, பிளஸ்ஸிங் டிவி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடந்து கொண்டு இருக்கிறது. பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசிங்க. அப்புறம் அம்மா ஜெயலலிதா ஒரு லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்பில் அநேக கிறிஸ்தவ செய்திகளை அநேகர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக கனெக்ஷன் தேவை, அதுக்கு கனெக்ஷன் தேவையில்லை. சரி, உனக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து இந்த வசனத்தை நம்ம தொய்ந்து பார்த்து இதை முடிக்க போகிறோம். இது 31 வசனம், முக்கியமான ஒரு வசனம். அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிரசவது. இப்போ இந்த பூமியில் நம்ம ரெண்டு காரியம் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சேன். 3வது வசனத்தை பார்த்திங்கன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய். அந்த நன்மையை நற்கிரியை நான் சொன்னேன். அந்த நற்கிரியை நம்ம மறிக்கும் போது நமக்கு பரலோகத்துக்கு போகுது நான் காமிச்சவங்களுக்கு திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நற்கிரியை திரும்ப கொண்டாடுறாரு. அது ஒன்று. அடுத்து என்ன செய்யணும்னா, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். மேய்கிறதுனா யார் மேய்வா சொல்லுங்கள்? இன்றைக்கி இந்த வேதம் நம்மளை ஒரு மனுஷனாக பார்க்குதா ஒரு ஆடாக பார்க்குதா சொல்லுங்கள்? ஆடாக பார்க்குது. கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். நான் யார் சொல்லுங்கள்? மனுஷனா ஆடா? ஆடு. அதனால தான் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். மேய்ந்து கொள்றதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆடு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அவசர அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு அது போய் படுத்துரும். அதுக்கப்புறம் அதுக்கு 3 வயதில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ரவிக்குமார் பாஸ்டர் பிரைஸ்லார். இப்போ அது வயிற்றுக்குள்ளே போனால் சாப்பாடு ஒவ்வொரு இடத்துலேருந்து திரும்ப வந்து மறுபடியும் அது திரும்ப மஞ்ச் பண்ணும். நிதானமாக அது சவைச்சி அது டைஜஸ்ட் பண்ணும். இதைத்தான் மேய்ந்து கொள்வது. என்னோட பிரதர் கதிரேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹைதராபாத்தில் இப்போ இருக்கிறார். அவர் என்ன அழகாக ஊழியம் செய்வார்னா, நான் சொல்கிற செய்தியை நெட்டில் இருந்து அவர் யூடியூப்லேருந்து எடுத்து அப்புறம் ஹைதராபாத்தில் தெலுங்கு மட்டும் பேசுகிற கொஞ்சம் பேர் இருக்காங்க சபை மக்கள். அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கிறார். ஜூம் கிளாஸ் இருக்கிறார். சாயங்காலம் ஹிந்தியில், அவருக்கு ஹிந்தியும் தெரியும், அங்கே இருக்கிறனால தெலுங்கு தெரியும் அவருக்கு. பஞ்சாபில் இவருக்கு கொஞ்சம் ஊழியர்கள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அவர் என் கூட இருக்கும்போது நான் ஒரு செய்தி கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் கேட்டேன், அண்ணாச்சி அந்த செய்தியை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா அவர் என்னையோட வயசு கூட அவர் என்னை ஐயானை கூப்பிடுவார். ஐயா நான் அசைப்படலை ஐயா அப்படின்னுவார். இந்த அசைப்படலைன்னா என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன செய்தியை கேட்டார், அப்புறம் திரும்ப அதை எழுதலை. நான் பல ஆலயத்தில் செய்தி கொடுத்துருக்கேன். அங்கே நான் கேட்பேன், நிறைய பேர் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, பட்டு சேலை காஸ்ட்லி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா, ஆனால் அப்படியே உட்காந்தா இப்படியே உட்காந்துருப்பாங்க, கையில் பேனம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் எப்போவுமே எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆலயத்துக்கு போயிடுச்சேன் செய்தி கேட்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். பல நேரம் அங்கேயே எனக்கு ஆவியானவர் ஒரு புது செய்தியை கொடுத்துருவார். இவங்க கையும் காலையும் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்பேன், ஐயா உங்கள் ஆலயத்தில் பேனா வாங்க முடியாதவங்க யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் ஒரு மாதிரி சிரிப்பார். ஏன்னா இருக்கிறதெல்லாம் கோடீஸ்வரங்க உட்காந்துட்ருப்பாங்க. 2வது நான் கேட்பேன், ஐயா உங்கள் ஆலயத்தில் எழுத படிக்க தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பேன். அதுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பார். அப்போ அவங்க எழுதவும் தெரியும், பேனா வச்சுருக்காங்க, ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து உட்காந்து பிரசங்கர் எப்படி பிரசங்கம் பண்ணுறான்னு அவங்களுக்கு ஒரு மார்க்கை போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களால இந்த இது கிடையாது. அதனால தான் இந்த நீங்கள் அசைப்படும் போது 31 வசனத்தில் அவனுடைய தேவன், சங்கீதம் 37:31, அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பேசுவதில்லை. நடைகள்னால் இப்போ நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்னா, புதிய வானமும் புதிய பூமியும் நம்ம சுதந்திரத்துக்குள்ளணும். ஆனால் அங்கே போய் சேர்றதற்கு நடை பேசாகாது. ஏன் நடை பேசாகாதுன்னா, வேதம் எங்கே வந்துருச்சு? நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் 37
நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துட்டு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். 36 துன்மார்க்கனை ஒளிஞ்சு போனால் காண முடியல. இதுக்கு 2 வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 17 துன்மார்க்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நீதிமான ஒரு கூட்டம் இருக்காங்க. அடுத்து பாருங்கள் 38 அக்கிரமக்காரன் ஏகமாய் அழிந்து போவான், அவன் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இதோடு நம்ம முடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளை தெரிந்து கொள்வது அவர் தெரிந்து கொள்ளார். ரட்சிப்பு கர்த்தரால் வருங்கிறதுக்கு மட்டும் ஒரு வசனத்தை காமிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்து மேல் இருப்பதாக. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடாது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தானா நம்ம நட பிசையை வேறு இடத்துக்கு போயிடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 37வது அதிகாரத்தை இன்று கடைசியாக வாசித்து தியானிக்க நீர் பாராட்ட நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. நாங்கள் இந்த புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஐயா. அதுக்குரிய கண்டிஷன் எல்லாவற்றையும் வேதத்தில் திட்டமாக கொடுத்திருக்கிறது ஐயா. அதன்படி எங்களுடைய ஓட்டத்தை ஓடி எங்கள் நாடை பிசகாமல் இடத்துல போய் சேருவோம் என்ற நிச்சயத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.